செந்திலன் சுட்ட கதை நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க only on ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது சேம ஹாட் மச்சி. இன்னைக்கு நம்ம சுட்ட கதை நிகழ்ச்சியில கபிலன் வைரமுத்து எழுதிய விஷ்ணு புராணம் அப்படின்ற ஒரு அழகான கதையை கேட்க போறீங்க. விஷ்ணு புராணம் அப்படின்னோடனே ஏதோ சாமி கதையை சொல்ல போறேன்னு நினைக்க வேண்டாம். மேபி குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு சாமி கதை தான். மற்றவங்களுக்கு இது ஒரு அழகான சைல்டு சைக்காலஜி பத்தின ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. மிஸ் பண்ணாம கேளுங்க. இதோ இன்றைக்கான சுட்ட கதை விஷ்ணு புராணம். அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டருடைய ரூம்குள்ள 5 வயசு விஷ்ணு தலைக்கீழ தொங்க விட்டுருக்கிறத பார்த்த மஞ்சுளா அது தாங்க முடியாம அந்த ரூமை விட்டு வெளியில ஓடி போய் நின்று கதறி அழ ஆரம்பிச்சா. அவளுடைய கணவன் அசோக் அவ பின்னாடியே வந்து அவளை தன் தோல்ல சாச்சிக்கிட்டு தலையை கோதி விட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அசோக் எந்த ஒரு பந்தாவும் இல்லாத ஒரு தொழிலதிபர். விளம்பரப்படுத்திக்காம அடுத்தவங்களுக்கு எத்தனையோ உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறவன். 10 வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சுளாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணான். மஞ்சுளா பார்க்கறதுக்கு மாடர்னா இருந்தாலும் நம்ம பழைய மரபுகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அடக்கமான ஹவுஸ் ஒய்ஃப். வானத்துடைய கலரை கடல் எப்படி புரிஞ்சுக்குதோ அந்த மாதிரி ஒரு விசாலமான புரிதலோடவே அவங்களுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருந்தது. 5 வருஷம் கழிச்சுதான் அவங்க மகன் விஷ்ணு பிறந்தான். அது வரைக்கும் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்த மஞ்சுளா எப்ப விஷ்ணு பிறந்தானோ அவ போனையே தூக்கி ஓரம் வச்சுட்டு ஃபுல் டைம் விஷ்ணு தான் அவளுடைய உலகமே. இது அசோக்குக்குமே பிடிச்சிருந்தது. 2-3 நாள் முன்னாடி குடும்பத்தோட கொடைக்கானலுக்கு ஒரு ட்ரிப் போயிருக்கும் போது எதிர்பார்க்காத ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அசோக், மஞ்சுளா, விஷ்ணு 3 பேர் போயிட்டு இருந்த காரு கொடைக்கானல் மலையோரமா பாறைகள்ல உருண்டு மதிக்கட்டான் சோலை அப்படின்ற ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு. தெய்வாதீனமா 3 பேருக்குமே சின்ன காயங்களோட தப்பிச்சாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஹெல்ப் பண்ணதுல அவங்கள பத்திரமா அவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ஹோட்டல் ரூம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல இருந்து அது வரைக்கும் அவங்க மகன் விஷ்ணு எந்த ஒரு சத்தமும் எழுப்பாம இருக்கிறான் அப்படின்றத அசோக்கும் மஞ்சுளாவும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. விஷ்ணு 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 அப்படின்னு மஞ்சுளா கதறினா. ஒரு அழகான மெழுகு பொம்மை மாதிரி அசைவுற்று கிடந்தான் குழந்தை. அசோக் விஷ்ணுவை குலுக்கி பார்த்தான், தட்டி பார்த்தான், முகத்துல தண்ணி தெளிச்சு பார்த்தான். எந்த மாறுதலும் இல்ல. விஷ்ணு ஒரு பிரம்ம நிலைக்கு போயிட்டான். விபத்துடைய அதிர்ச்சி அவனை சிலையாக்கிடுச்சு. அவன் கண்கள் அப்படியே நிலக்குத்தி இருந்துச்சு. மூச்சு இருக்குது ஆனா பேச்சு வரல. நடக்க முடியுது ஆனா சுத்தி என்ன நடக்குதுன்னே அவன் புரிஞ்சுக்கல. அசோக்கும் மஞ்சுளாவும் ஒண்ணுமில்ல அவனுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள படபடப்பு தீரவே இல்லை. அன்னைக்கு நைட்டே ஊருக்கு திரும்பினாங்க. அவங்க குடும்ப டாக்டருடைய ஹாஸ்பிட்டலுக்கு விஷ்ணுவை அழைச்சிட்டு போனாங்க. அந்த டாக்டர் அங்க ட்ரை பண்ண பல முயற்சிகள்ல ஒண்ணுதான் இப்ப விஷ்ணுவை தலைக்கீழ தொங்க விட்டு இருக்கிறது. டாக்டர் வெளியில அழுதுட்டு இருந்த மஞ்சுளாவையும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்த அசோக்கையும் பார்த்து, அசோக் உள்ள வாங்க, ஒண்ணுல வாங்க. டாக்டர் பக்கத்திலேயே ஒரு சேரை போட்டு உட்கார வச்சாங்க விஷ்ணுவை. அசோக்கும் மஞ்சுளாவும் டாக்டருடைய ரூம்குள்ள மெதுவா வந்து நின்னாங்க. அமைதியா அவங்க மகன் விஷ்ணுவே பார்த்தாங்க. அப்ப டாக்டர், அந்த ஆக்சிடென்ட் தான் அவனை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவன் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா போதும், ஹில் ஃபீல் ஆல் ரைட். ஆனா அதை வர வைக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீங்க அவனை வீட்டுக்கு கூட்டு போங்க. அவனுக்கு அழுக வர்ற மாதிரியான சம்பவங்களை நீங்களே உருவாக்குங்க. 1 மாசம் வரைக்கும் பார்ப்போம். அப்போ வரைக்கும் அழுக வரலன்னா ஃபாரின்ல என்னோட ஃப்ரெண்ட் இது சம்பந்தமா ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. அவர் போய் பார்த்தா நிச்சயமா குணப்படுத்திடலாம். பட் நத்திங் டு வரி, ஹில் பி ஆல் ரைட். இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைன்றது அவர் கண்களே சொல்லுச்சு. விஷ்ணுவோட வீட்டுக்கு திரும்பினாங்க. வீட்டு வேலைக்காரனும் கவலையோட கதவை திறந்தான். அன்னைக்கு நைட்டு விஷ்ணுவை தூங்க வச்சதுக்கு அப்புறம் அசோக்கும் மஞ்சுளாவும் அவங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டாங்க. நம்ம மகன் நமக்கு நல்லபடியா திரும்ப கிடைக்கணும்னா நாளையில இருந்தே இந்த வீட்டுல சில நாடகங்களெல்லாம் நம்ம நடத்தி ஆகணும் அப்படின்னு உறுதியா தீர்மானம் எடுத்தாங்க. அது மாதிரியே அடுத்த நாள் காலையில இருந்து அந்த வீட்டுல சில குழந்தைத்தனமான நாடகங்கள்லாம் நடந்துச்சு. விஷ்ணுவை வீட்டுடைய ஹால்ல உட்கார வச்சுட்டு மஞ்சுளாவை அடிச்சு கொடுமை பண்ற மாதிரி அசோக் நடிச்சான். அசோக் அடிச்சது என்னவோ பொய் தான். ஆனா விஷ்ணுவோட நிலைமையை நினைச்சு மஞ்சுளா அழுதது என்னமோ உண்மைதான். விஷ்ணுவோட ஸ்கூல் பேக்கை கொண்டு வந்து அவன் கண்ணு முன்னாடியே அதுல இருந்த புக்ஸ் எல்லாம் வீசி எறிஞ்சா மஞ்சுளா. மிருகங்களுடைய முகமூடிகளை மாட்டிக்கிட்டு விஷ்ணுவை பயமுறுத்த ட்ரை பண்ண அசோக். விஷ்ணுவோட பொம்மைகள் எல்லாம் சிலத நெருப்புல போட்டு கொளுத்த ட்ரை பண்ணா மஞ்சுளா. விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் இறந்துட்டாருன்னு அவன் காது கிட்ட வந்து கத்தனா அசோக். மொட்டை மாடியில விஷ்ணுவை உட்கார வச்சுட்டு அவன் விரும்பி சாப்பிட்ற சாக்லேட் எல்லாம் அவன் கண்ணு முன்னாடியே தூக்கி தூக்கி எரிஞ்சா
மஞ்சுளா. விஷ்ணுவை கிச்சனுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனுடைய ஃபேவரட் கேப்பை நெருப்புல போட்டு கொளுத்தின அசோக். அந்த ஒரு மாசம் இப்படி எத்தனையோ சம்பவங்கள். எரிச்சதுக்காகவும் கிழிச்சதுக்காகவும் விஷ்ணுவோட சார்பில் மஞ்சுளா அழுததுதான் மிச்சம். குழந்தை விஷ்ணு கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்லை. எதிர்பார்த்த அந்த ஒரு துளி கண்ணீர் வெளிவரத்துக்கான எந்த அறிகுறியும் தென்படல. மஞ்சுளாவும் நம்பிக்கை இழந்துட்டா. அன்னைக்கு நைட்டு அசோக்கோட மடியில பணம் மாதிரி படுத்து கிடந்தா. நாளைக்கு மீண்டும் டாக்டர் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் டாக்டரை போய் சந்திச்சாங்க. அப்ப டாக்டர், ஹாலண்ட்ல என்னோட ஃப்ரெண்டு சைக்காட்டிஸ்டா இருக்காரு. இந்த ஃபீல்ட்ல ஒரு ஸ்பெஷலிஸ்டும் கூட. நம்ம விஷ்ணுவை பத்தி அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். நீங்க அவரை போய் பாருங்க. நிச்சயமா இதுக்கு அவர்கிட்ட ஒரு நல்ல பதில் இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் அவரை போய் பார்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் பார்க்கறது நல்லது. ஹாலண்ட்ல டாக்டருடைய அட்ரஸை வாங்கிட்டு அசோக் வீட்டுக்கு வந்தான். 3 பேருக்கும் விசா அப்ளை பண்ணப்பட்டது. ஒரு 2 வாரத்துல அசோக், மஞ்சுளா, விஷ்ணு 3 பேரும் ஹாலாண்டுக்கு புறப்பட்டாங்க. வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்கிட்ட வீட்டு பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. ஃபிளைட்ல உட்காந்து பறக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே அந்த ஃபிளைட்டு தடுமாற ஆரம்பிச்சது. 2 பக்கமும் மாறி மாறி சாய ஆரம்பிச்சது. ஆனா விஷ்ணு கிட்ட இருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கொஞ்ச நேரத்திலே அந்த விமானம் சரியா பறக்கவும் ஆரம்பிச்சது. பயந்து போன மற்ற பயணிகள் கிட்ட அந்த விமான பணிப்பெண் காரணத்தை சொல்லும் போது எல்லோரும் விஷ்ணுவை பரிதாபமா பார்த்தாங்க. 3 பேரும் ஹாலாண்ட்ல வந்து இறங்கினாங்க. ஹாலாண்ட் ரொம்ப ஒரு அழகான பிரதேசம். ஆனா அதை ரசிக்க முடியாம உணர்ச்சியற்ற கிடந்த தங்களுடைய குழந்தைய நினைச்சு அசோக்கும் மஞ்சுளாவும் கண்கலங்கிட்டு இருந்தாங்க. 2 நாட்கள் ரூம்லயே தங்கி இருந்துட்டு 3ஆவது நாள் அந்த மனோதத்துவ டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ரூம்ல தங்கி இருந்த 2ஆவது நாள் வீட்டுக்கு போன் பண்ணி அங்க என்ன நிலவரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு மஞ்சுளா கால் பண்ணா. ஓ அப்படியா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், போனவே அப்படின்னா. என்ன விஷயம் அப்படின்னு அசோக் கேட்டான். அது ஒன்றும் இல்லைங்க, விஷ்ணுவோட ஃப்ரெண்ட் ராகேஷ் ஃபோன் பண்ணானா. அவங்க வீட்டு மீன் தொட்டில ப்ளூ கலர் மீன் செத்து போச்சான். அத விஷ்ணு வந்தாதான் புதைக்கணுமா. அத நம்ம விஷ்ணு கிட்ட சொல்றான். இப்போ நம்ம விஷ்ணு இருக்க நிலைமைக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எதிர்க்க சோஃபால உட்கார்ந்து இருந்த விஷ்ணு துடிச்சு போய் எழுந்து ஓடி வந்து மஞ்சுளா கிட்ட அவ கையை பிடிச்சுக்கிட்டு, மா மா உண்மையா மா மா உண்மையிலேயே அது செத்து போச்சம்மா, மா நான் பார்க்கணுமா, மா நான் பார்க்கணுமா, போலாமா அப்படின்னு கதற ஆரம்பிச்சான். பல நாட்களா அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த விஷ்ணுவோட அந்த முதல் கண்ணீர் துளி மஞ்சுளாவுடைய கையில வந்து விழுந்துச்சு. ஒரு நிமிஷம் உடம்பே சிலிர்த்து போயிடுச்சு அவளுக்கு. சந்தோஷத்துல எங்க இவ மயக்கமாயிட போறான்ட்டு உடனே அவளை வந்து ஆசுவாசப்படுத்த ஆரம்பிச்சான் அசோக். மஞ்சுளா, சரி கண்ணு நம்ம போயிடலாம்டா அப்படின்னு அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணும் பொழுது அசோக் அவ தோல்ல கையை இறுக்கமா வச்சுட்டு, விஷ்ணு அதெல்லாம் ஒண்ணும் போக முடியாது, நம்ம இங்கதான் இருக்கணும், நம்ம வந்த வேலை முடிகிற வரைக்கும் நம்ம திரும்ப போக முடியாது, அந்த ப்ளூ கலர் மீன்லாம் நீ பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்ல ஆரம்பிச்சான். விஷ்ணு அதை கேட்டு இன்னும் தேம்பி தேம்பி, அப்பா ப்ளீஸ் பா, அப்பா நான் ஊருக்கு போலாம்ப்பா, அந்த மீன் குட்டியை பார்க்கணும்ப்பா, அது பாவம்ப்பா, நான் பார்க்கணும்ப்பான்னு தேம்பி தேம்பி ஆட ஆரம்பிச்சான். 5 வருஷமா எந்த குழந்தை கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம அவனை பார்த்து பார்த்து வளர்த்தாங்களோ, இப்ப அவன் கண்ணுல தார தாரையா தண்ணீர் வரதை பார்த்து ஆனந்தப்பட்டாங்க அசோக்கும் மஞ்சுளாவும். சரிடா 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 நம்ம போலாம்டா, நம்ம நாளைக்கு இந்தியாவுக்கு போலாம்டா. மறுநாளே இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தாங்க அசோக், மஞ்சுளா, விஷ்ணு. இந்தியாவுக்கு வந்த உடனே நேரா ராகேஷ் வீட்டுக்கு தான் போனாங்க. ஏ விஷ்ணு, நம்ம ப்ளூ கலர் மீன் குட்டி செத்து போச்சுடா, இது பாரு, நீ வந்த அப்புறம் தான் புதைக்கணும்னு இந்த டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்ட உடனே விஷ்ணு ஓடி போய் அந்த டப்பாவை திறந்து பார்த்து ஓன்னு அழ ஆரம்பிச்சான். அந்த 2 குழந்தைங்களுடைய பெற்றோர்களும் என்ன நடந்துச்சுன்றதை பரிமாறிக்கிட்டாங்க. விஷ்ணுவும் ராகேஷும் அந்த ப்ளூ கலர் மீன் குட்டிக்கு அவங்க வீட்டு தோட்டத்திலேயே இறுதி ஊர்வலத்தை நடத்திட்டு அந்த தோட்டத்திலேயே புதைச்சிட்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாங்க. சில சமயங்கள்ல பெரியவர்கள் குழந்தைகளோட உலகத்தை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. உங்க குழந்தைய நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்க குழந்தை பார்வையில இருந்து பார்க்கணும். கபிலன் வைரமுத்து எழுதிய சிறுகதையை கேட்டீங்க. இதுக்கு ஆடியோ வடிவம் கொடுத்தது விஜய் விஸ்வநாத். செந்திலின் சுட்ட கதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. Only on Radio Mirchi 98.3 FM. இது செம ஹாட் மச்சி.